ஆக்சுவலாக நெடேவில் 3 போல் நடந்திருக்கு. நெடேவில் நடக்கிற ஃபஸ்ட்டு போல் டிசைடட் மேட்ச் 11 ஸ்டார் விசஸ் கன்னியாப்பட்டி. ஃபஸ்ட்டு போல் டிசைடட் மேட்ச். இந்த மேட்ச் 6 ஓவர். ஓவர்ஸில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. முதல் 2 ஓவர் பவர் பிளே 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ஓவர் பட பாலா, ஸ்ட்ரைக்கில் விஜய். ஃபஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு. அம்பேர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கீழே குத்தி வந்திருக்கா இல்லை தரையில் குத்துனதுக்கப்புறம் பேட்டில் பட்டுச்சா அப்படிங்கிற தெரில. 2 அம்பேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுவாங்க. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. பேட்டில் பட்டதுக்கப்புறம் கீழே பட்டிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக வாட்ச் பண்ணி சொல்லியிருக்காரு சந்தோஷ். லெக் அம்பேர் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பாலா. செகண்ட் ஒன் ஒயிட். செகண்ட் ஒன் வந்த பக்கமே ஆனார். பாயிண்ட் ஃபீல்டர் 2 ஃபீல்டர் போட்டியிடுவாங்க. முத்துக்குமார் பாலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 3 ரன் ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் முட்டி போட்டு ஆட பார்த்தாரு. உடம்புலேயே பட்டிருக்கு. 1 ரன் பைஸில். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாரு. அங்கே ஃபீல்டரே இல்லை. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரியை கிளியர் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கு ஆட பார்த்தாரு. அங்கே பேட்டில் பட்டு போயிருக்கு. பேட்ஸ்மேன்ட்ட ஒரு டிசப்பாயின்மெண்ட் தெரியுது. அடிக்க வேண்டிய இடத்துல இருந்த பால ஒரு சிக்கி ஷாட்டுக்கு போயிட்டு விக்கெட் ஆகிட்டாரு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஷாட் ஆனால் வருத்தப்படுவாங்க. அடித்து பார்த்து விக்கெட் ஆனால் கூட ஒன்றும் பெருசாக தெரியாது. யுவராஜ் அடிச்சிருக்காரு. அங்கே பாயிண்ட் ஃபீல்டர் குமார் விரட்டி போய்க்கிட்டு இருக்காரு. 2 ரன். முதல் ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க கன்னியாப்பட்டி. செகண்ட் ஓவர் போட செல்லப்பன் கட்டுக்கு போனார். குயிக் ரன் டெலிவரி டாட் பால். செகண்ட் ஒன் கேட்சான்னு பார்க்கலாம். முத்துக்குமார் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா கருப்பையா. செல்லப்பனோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி எட்ஜ் ஆகி போயிருக்கு. கேட்சுக்கான சான்ஸ் ஆகிருக்காது. அங்கே ஃபீல்டர் ரமேஷ் விரட்டி போனார். பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கட்டுக்கு போனார். லோ கேப்டாவே போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. மிட் ஆன் ஃபீல்டர் தலையை கிளியர் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக பவுண்ட்ரி போகும். எஸ் பவுண்ட்ரி கிளியர் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் ரெடியாகவே இருந்தார். டாட் பாலோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 2 ஓவருக்கு 17 ரன் அடிச்சிருக்காங்க கன்னியாப்பட்டி. தேர்ட் ஓவர் பட குமரேசன். ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட். ஃபர்ஸ்ட் ஒன் பால் எகைன் தவறு பண்ணியிருக்காரு. அங்கே கீப்பரும் தவறு பண்ண வயசில் எத்தனை ரன் ஓடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சுதாகர் விரட்டி போயிருக்காரு. 2 ரன் ஓடிருக்காங்க. பால் எதுவும் போடாமல் இந்த பாலில் மொத்தமாக 4 ரன். இந்த பால் 3. இதுக்கு முன்னாடி ஒரு ஒயிடுன்னு. நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 1 ஆ 2 ஆன்னு பார்க்கலாம். சுதாகர் ஜபஸ்டன் 2 பேருக்கு நடுவில் பெரிய போட்டி நடந்துச்சு. இந்த பால் வரேன். செகண்ட் ஒன் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஒயிட். ஒரு பவுலர் சேஞ்ச் ரிமைனிங் இருக்க பால் போட முத்துக்குமார் சுவிட்சுக்கு திரும்பினார். உடம்புல பட்டு போயிருக்கு. அடித்த உடனே 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி பட்ட உடனே ரன்னோட ஸ்டாப் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் அங்கே ஃபீல்டர் செல்லப்பன் தெளிவான த்ரோ அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. 1 ஆ 2 ஆன்னு பார்க்கலாம். அங்கே ஃபீல்டர் மணி பிடிச்சி அனுப்புறதுக்குள்ளேயே இங்கே 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே கவர்ஸில் ஃபீல்டர் செந்தமிழ் லாங் ஆஃப்ல இருந்து விரட்டி போனார். நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. லாங் ஆனில் அங்கே ஃபீல்டர் மணி அவரை தாண்டி போயிருக்கு. ஹியூஜ் 6 ஆர். 3 ஓவருக்கு 35 ரன் அடிச்சிருக்காங்க கன்னியாப்பட்டி. தோற்பட செல்லப்பன் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் மாற்றி கொடுத்துருக்காரு. ஒரு ரன் செல்லப்பனோட செகண்ட் ஒன் குயிக்கான டெலிவரி டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கவர்ஸில் பால் ஃபாஸ்ட்டாக போகுது. மாமுண்டி விரட்டி போயிருக்காரு. நல்ல ஸ்டாப். நல்ல பேக்கப் பாலா இந்த பால் வரேன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி லாங்கானில் ஒரு 6 பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த முறையும் இந்த ஓவரில் பதிவு பண்ணியிருக்காரு. போன ஒரு கடைசி பால் 6 எங்கே அடித்தாரோ அதே இடத்துல தெளிவாக அடிச்சிருக்காரு.
நெக்ஸ்ட் ஒன். ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காரு. வரன். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு ஸ்கொயர் லெக்கில். அங்கே ஃபீல்டர் ஜபஸ்டின் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு, லைனில் வச்சு பிடிச்சிருக்காரு. நல்ல கேட்ச். இந்த மேட்ச்சில் நல்லா ஆடி கொடுத்துருக்க யுவராஜ் அவரோட விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. 4 ஓவருக்கு 44 ரன் அடிச்சிருக்காங்க. பாலா ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே தட்டி விட்டு ஓடிருக்காரு, பவுலர் போயிட்டாரு. செகண்ட் ஒன். அந்த பக்கமே ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் ரமேஷ் நல்ல ஸ்டாப். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கவர்ஸ்லாம் அங்கே ஃபீல்டரே இல்லை, பாலுக்கு போயிடுறாரான்னு பார்க்கலாம். விரட்டி போய்க்கிருக்காரு. தமிழ் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி குறுக்கே வந்து பாலை தேக்கியிருக்காரு. இந்த பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன். நல்ல சின்ன நிற்கு இருந்துச்சு, நல்ல கேட்ச் ஃப்ரம் முத்துக்குமார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா பாலாஜி. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப்ல அங்கே ஃபீல்டர் தமிழ் நல்ல த்ரோ, நல்ல ஃபீல்டிங். வரன். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்கு. ஜபஸ்டின் செம்ம பாஸ்டாக விரட்டி வந்து எடுத்து அனுப்புறதுக்குள்ளேயே இங்கே அதை விட பாஸ்டாக ஓடி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2 பேட்ஸ்மேனா 2 ரன். ஆக்சுவலாக பாலா அவருக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அப்படி இருந்தாலும் விளாடணும் அப்படிங்கிற ஒரு மென்ஷன் வந்திருக்காரு. ஆக்சுவலாக கேட்டேன், ஏன் ப்ரோ முடியல, ஏன் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லை முன்னாடியே சொல்லிட்டேன், சொன்னவங்களுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். அந்த விஷயம் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. பட் உடல்நிலையை சேஃபாக பார்த்துங்க, உடல்நிலை தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன். லாஸ்ட் ஓவர் போட சுதாகர். இல்லை செல்லப்பனை தேடி போயிருக்கு. 2 ரன் ரஷ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா நல்ல த்ரோ அடித்தார். நல்ல குயிக்கராக ஓடி இருக்காங்க. ரன்னிங் 2 ரன். செகண்ட் ஒன். இந்த முறை தூக்கி விட்டுருக்காரு பாலாஜி இன்டு த ஆடியன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். கமிட்டி கோட்டையை தாண்டி போய் விழுந்திருக்கு. இந்த ஓவரில் வர ஃபர்ஸ்ட் 6 பாலாஜி பேட்டில் இருந்து வந்திருக்கு. கீப்பர் அப் டு போயிட்டாரு முத்துக்குமார். சுதாகரோட 3rd ஒன். கேட்சான்னு பார்க்கலாம். மலைய ராஜா பாலுக்கு போனார், ஆனால் கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். நல்ல ஃபீல்டிங். நெக்ஸ்ட் ஒன். ரன். நெக்ஸ்ட் ஒன். சுச்சிக்கு திரும்பினாரு. விக்கெட் அங்கே. 6 ஓவருக்கு 63 ரன் அடிச்சிருக்காங்க கன்னியாப்பட்டி. ஓபனிங் பேட்ஸ்மேனா வல்லத்ராக்கோட்டை முத்துக்குமார் மற்றும் செந்தமிழ். ஃபர்ஸ்ட் ஓவர் பட பாலாஜி. முத்துக்குமார்ண்ணே கவர்ஸில் நல்லா ஆடுவார்னு சொல்லிட்டு கவர்ஸில் ஒரு ஃபீல்டரை வெளில வச்சுருக்காங்க. அதே மாதிரி லாங்கானில் ஒரு ஃபீல்டர். ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்டம்புக்கு க்ளோஸாக வந்துச்சு, ஒயிட் சொல்லுவாங்க கண்டிப்பாக. நான் கொஞ்சம் தான் ஸ்டெம்ப்லேயே பட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் விரட்டி போகிறாரு, நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன். இந்த மாதிரி தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாரு. 1 பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணிருச்சு. தெளிவான ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே செந்தமிழ். 3rd ஒன். இந்த மாதிரி கேட்சுக்கான சான்ஸான்னு பார்க்கலாம். அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்தார், கேட்சையும் தெளிவாக பிடிச்சிருக்காரு. போன பாலில் பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட்டை எடுத்திருக்காரு. அடுத்த பாலில் பாலாஜி நல்ல கம்பேக். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா மாமுண்டி. அடிச்சிருக்காரு. கேப்பில் போது கண்டிப்பாக 2 ரன் ரஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் விரட்டி வந்து பாலை கலெக்ட் பண்ண. எஸ் 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஃபுல் டாஸான பால் அப்படியே திருப்பி விட்டார். ஸ்கொயர் லேக்கில் ஒரு பவுண்டரி. இந்த ஓவரில் வர 2வது பவுண்டரி. ஃபர்ஸ்டரோட லாஸ்ட் ஒன். சுவிட்சுக்கு திரும்பினாரு, உடம்புல பட்டு போயிருக்கு. டாட் பாலோட முதல் ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க கன்னியாப்பட்டி. முதல் ஓவருக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க 11 சார். செகண்ட் ஓவர் பட யுவராஜ் பால் வந்த பக்கமே ஆடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் பவுண்டரியை கிளியர் பண்ணிடுச்சு. செகண்ட் ஒன். ஸ்டம்பில் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி தமிழ் ஒரு பவுண்டரி அடித்தோடனே பவுலர் கம்பேக் கொடுத்தாரு. அதே மாதிரி முத்துக்குமார் ஒரு பவுண்டரி அடித்தோன்னே அடுத்த பாலில் கம்பேக் கொடுத்துருக்காரு பவுலர். செகண்ட் ஒன். இப்போ ஸ்ட்ரைக்கில் மணி ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. ஆனால் அங்கே ஃபீல்டரை தெளிவாக நிற்க வச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டாப் ஃபீல்டர்.
நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி தெளிவாக தட்டி விட்டு ஓடி இருக்காரு. பவுண்டரி போகுதான்னு பார்க்கலாம். பாலோட வேகம் கம்மியாயிருச்சு, ஆனால் போக வேண்டிய தூரம் போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி சுவிட்சுக்கு திரும்பி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாரான்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட பாலுக்கு வந்தாரா, நான் மிஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா அடிக்கிற இந்த பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கொடுக்குறாங்க. அங்கே பவுண்டரியாகவும் போயிடுச்சு. லக்கிலி இங்கே மாமுண்டிக்கு ஒரு லைஃப் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஃபீல்டர் பாலை கலெக்ட் பண்ண ஒரு ரன்னோட ரெண்டாவது ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 2 ஓவருக்கு 26 ரன் அடிச்சிருக்காங்க. 11 சார். தடூர்பட விஜய் ரிமினி இருக்க பாலுக்கு 38 ரன்னு கிட்ட அடிக்கணும். அங்கே கட்டுக்கு போனார், தெளிவான இடத்துல போட்டிருக்காரு. இங்கே ஒரு ட்விஸ்ட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலாக போட்டிருந்தாரு, ஆனால் லெக் சைடு 6 பேர் அதன் காரணமாக நோ பால் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பவுலர் டிசப்பாயின்மெண்ட் ஆவார். டாட் பாலை போட்ட பாலை நோ பால் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில். ஸோ எப்போதுமே ஏதாவது ஒரு பிளேயர்ஸ் அதை வாட்ச் பண்ணணும். ஏன்னா நிறைய நோ பால்ஸ் நிறைய மேட்சஸில் இது ஆகுது. இந்த பால் ஃப்ரீ கிட் பால். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டரே இல்லை. ஒன் பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கா, இல்லை 6 சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ ஹிட் பாலில் 6 கொண்டு வந்திருக்காரு மாமுண்டி. செகண்ட் ஒன். இந்த மாதிரி ஸ்கூப்புக்கு போனார், அங்கே கையில் பட்டு போயிருக்கு. டிசப்பாயின்மெண்ட் தெரியுது. போன பால் 6 அடித்த பேட்ஸ்மேன் சிக்கி ஷாட்டுக்கு போய் விக்கெட்டை கொடுத்துருக்காரு. இதே மாதிரி ஒரு விக்கெட் தான் ஆனார் விஜய். பேட்ஸ்மேனா செல்லப்பன் இந்த மாதிரி கேப்பில் தட்டி விட்டு ஓடி இருக்காரு. 2 ரன் ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். ஓடல ஒரு ரன். இப்போ ஸ்ட்ரைக்கில் மணி தூக்கி விட பார்த்தாரு. அங்கே ஃபீல்டர் கிட்டத்தட்ட பாலுக்கு போனார், ஆனால் கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பில் போகுது, பவுண்டரி போகுமான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் விரட்டி போனார், ஆனாலும் ஸ்டாப் பண்ண முடியல. செல்லப்பன் பேட்டில் இருந்து வர்ற ஃபர்ஸ்ட் பவுண்டரி, அது முக்கியமான நேரத்தில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன். அந்த பக்கமே தூக்கி விட்டுருக்காரு. 2 ரன் ரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் ஈஸியாக 2 ரன் ஓடி இருக்காங்க. 3 ஓவருக்கு 41 ரன் அடிச்சிருக்காங்க. 11 சார். ரெமினி இருக்க 3 ஓவருக்கு 23 ரன் அடிக்கணும். பாலோட ஒரு 5 ரன் தான் கம்மியாக இருக்குது. ஸோ இனிமேல் போட போகிற ஒவ்வொரு டாட் பாலும் முக்கியமாக இருக்க போகுது. சொல்லிக்க இருக்கும்போதே ஒரு டாட் பால் இவி அவரோட கையில் இருந்து. செகண்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பவுலர் கைக்கு தான் போனுச்சு, மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன். நல்ல இடத்துல போட்டிருக்காரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். அடிச்சு போட்ட போல கேப்பில் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. 1 2 ரன் பார்க்கலாங்க. ஃபீல்டர் பாலாஜி விரட்டி வந்தார். 2 ரன் குயிக்காக ஓடி இருக்காங்க. டேரக்ட் கிட்ட அடித்தார் சூப்பராக, ஆனால் கிரீஸ் உள்ளே வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். சரி ஷாட்டுக்கு போனார், தெளிவான இடத்துல டாட் பாலோட போட்டிருக்காரு. ரெமினி இருக்க 13 பாலுக்கு 20 ரன் அடிக்கணும். மேட்ச் கண்டிப்பாக ப்ரெஷராக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பால் தப்பு பண்ணாமல் போட்டாலே பேட்ஸ்மேன் டீம் மேலே ப்ரெஷர் ஆகும்னு சொல்லிக்க இருக்கும் போதே நல்ல ஒரு டாட் பாலை போட்டிருக்காரு யுபி. இந்த ஓவரை மேட்ச் ஓவரை முக்கியமான நேரத்தில் 3 ரன்னுக்கு போட்டிருக்காரு. சூப்பர் ஓவர் போட்டிருக்காரு. 2 ஓவருக்கு 20 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில 5th ஓவர். இந்த ஓவர் மேட்சுக்கு மேட்ச் ஓவர் அப்படின்னு கூட சொல்லலாம். பாலாஜி ஃபர்ஸ்ட் ஒன். ஒரு வைடு போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். சூப்பரான ஒரு கேட்சை பிடிச்சாரு. சூப்பரான ஒரு டைவை போட்டு அங்கே முக்கியமான நேரத்தில் ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். சேஃபாக கேப்பில் ட்ரைவ் ஆட்டு போயிருக்காரு. அங்கே 2 ஃபீல்டர் 1 கூட. நெக்ஸ்ட் ஒன். உடச்சு போட்ட பால கட் பண்ணியிருக்காரு. பாயிண்ட் ரிலீஜன்ல பால் பாஸ்டாக போய்க்கு இருக்கு. அங்கே ஃபீல்டரும் விரட்டி போறாரு. அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாரு பவுண்டரியை. 3 ரன் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். நல்லா ஸ்டாப் பண்ணாரு. அங்கே ஃபீல்டரும் பாஸ்டாக போயிட்டாரு. ஒரு நல்ல கீப்பர், சூப்பரான கீப்பிங் பண்ணிக்கிருக்காரு. இது வரைக்கும் இந்த மேட்ச்லேயே ஒரு பெஸ்ட் கீப்பர் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் சூப்பராக பண்ணிக்கிருக்காரு விஜய். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட் டு சைட் கண்டிப்பாக கிளியர் பண்ணும். பேட்ஸ்மேன் கான்ஃபிடண்டாக நின்று பார்க்குறாரு. அதுலேருந்து தெரியும். மிகப்பெரிய 6 பதிவு பண்ணியிருக்காரு முக்கியமான நேரத்தில் சுதாகர். நெக்ஸ்ட் ஒன். யக்கைன் இந்த முறையும் சைடு அடிச்சிருக்காரு. ஆனால் இந்த முறை ஃபீல்டர் கையில் போயிருக்கு. நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபீல்டர்.
ரிமைனிங் இருக்க 6 பாலுக்கு 8 அடிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் 2 டீம்லேயும் பெரிய டிஸ்கஷன் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஓவர் முக்கியமாக இருக்க போகுது இந்த மேட்ச்சில். ஒவ்வொரு மேட்ச்சில் 8 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் லாஸ்ட் ஓவர் போட ராஜா கீப்பர் அப்டு போயிருக்காரு. ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ஒரு தலையை தாண்டி போயிருக்கு. பவுண்ட்ரி போகுமான்னு பார்த்தா விரட்டி போய் ஸ்டாப் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக 2 ரன் ஓடிடுவாங்க. 3வது ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா அங்கே சேஃபாக ஒரு டைவை போட்டார். ராஜாவோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி சைடு அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சான்னு பார்க்கலாம். ஃபீல்டர் வந்தார், பாலுக்கான மிஸ் பண்ணிட்டாங்க கேட்சை. எகைன் ஒரு தவறு பண்ணுறாங்க ஃபீல்டிங்கில். தேர்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் காட்டு ராஜா. ராஜா டு ராஜா. ஃபுல் டஸான பாலை தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இன்னும் மிஸ்பீல் தான் நடந்துச்சு. அதை பயன்படுத்தி தெளிவாக ஓட்டாங்க. எடுத்து த்ரோ அனுப்புறதுக்கு 1 செகண்ட் லேட் பண்ணிட்டாரு. 2 ரன் மணி இருக்க 3 பாலுக்கு 3 ரன் அடிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃப்ளிக்கு மாதிரி போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் தெளிவாக கீப்பர் 2க்கு அடிச்சிருந்தாலும் இங்கே 2 ரன்னாக ஓட்டார். மேட்ச் லாஸ்ட் பால் 2 ரன்னோட டை ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் இருக்க 2 பாலுக்கு 1 ரன் அடிக்கணும். ஃபீல்டர் எல்லாம் க்ளோஸில் வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பில் அது பவுண்ட்ரி போயிடுச்சு. இந்த பவுண்ட்ரியை வின்னிங் ஷாட்டாகவும் மாற்றிருக்காங்க கீப்பர். ஆனால் நல்ல ஒரு கீப்பிங் பண்ணார் சூப்பராக. வாழ்த்துக்கள் ஃப்ரம் விஜய். இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்று இந்த டோர்னமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் அணியாக ப்ரைஸை செக்யூர் பண்ணுறாங்க புதுகை 11 ஸ்டார்.